வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மாம்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாம்பழம் இருக்கோ அந்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. சுவையான மாம்பழமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க மாம்பழத்து ரெண்டையும் தோல் சீவியாச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மாம்பழம் வர மாதிரி எடுத்துக்கலாம். 250 ml. அதே கப்பில் 2 கப் பால் ஊற்றிக்கலாம். 250 ml. இது டபுள் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ அது நல்லா காயட்டும் பால். இப்போ 2 கப்புங்கிறது 1 கப்பு ஆற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். டபுள் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா தான் நல்லா ஐஸ்கிரீம் கெட்டியாக கிடைக்கும். இப்போ குங்குமப்பூ ஒரு 4-5 பூ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு பால். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் மாம்பழத்தை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் இதில் ஊற்றிடலாம். நீங்கள் மாம்பழ சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் தேன் சேர்க்குறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், விழுத அரைச்சாச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 டைம் மிக்ஸி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இது 3ஆவது டைம் நான் மிக்ஸியில் அடிச்சிருக்கேன். நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பிஸ்தா, பாதாம், முந்திரி சேர்த்துருக்கேன். மேலேயும் நட்ஸ் சேர்த்து நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.